வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்குறதுல தெரியுது, இருந்தாலும் சொல்றேன். இங்க வந்து ஜனநாயகன் கொண்டாட்டம். இங்க டில்லியில வந்து நீட் எதிர்ப்பு போராட்டம். இப்போ வந்து ஜனநாயகன் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே எமோஷனல் ஆகி அழுதாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம். அது எதுக்கு அழுகணும்? நீங்க தானே அவரை அந்த உயரத்துல தூக்கி வச்சீங்க. அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க? சினிமா தியேட்டர் ஸ்கிரீன்ல பாக்குறதுல நம்ம வீட்லயே செல்போன்ல அவர் தினம் தினம் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கிறாரு, பாக்குறீங்க. அப்புறம் எதுக்கு? அப்புறம் அந்த கடைசி படம் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. லாஸ்ட் படம் அந்த மாதிரி சொல்லாதீங்க. அது வந்து எனக்கு ஏன் ஒருத்திக்கு தானா அப்படின்னு தெரியல. அது ஒரு எதிர்மறை வார்த்தை மாதிரி இருக்கு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நடிச்ச படம் அப்படி சொல்லிடணும். அதுதான் நல்லது. அந்த வார்த்தைய அந்த கடைசி லாஸ்ட் அந்த மாதிரி வார்த்தையை விட்டுருங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் இந்த சினிமா கவர்ச்சி இதனாலதான் ஆட்சி பிடிக்கிறது வைக்கிறது அப்படின்னு சினிமாக்காரங்க தெரியுது. எல்லாரும் அவ்வளவு தெரியுது அவங்களுக்கு. எல்லாருக்கும் அவங்கள சினிமாக்காரங்கன்னாக்க தெரியுது. அன்னைக்கு அறிஞர் அண்ணால இருந்து இப்ப இவர் வரைக்கும், இந்த தம்பி வரைக்கும் சினிமால இருந்து வந்தோம். இவர் மட்டுமே சினிமால இருந்து வரணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச முகங்களா இருக்கு. எல்லாரும் உங்களுக்கு இது செய்யறேன்னு சொல்லி ஒரு வேலையில இறங்கும் போது அவங்கள மக்கள் கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. அதுதான் விஷயம். அவங்களுக்கு தெரியுது. அவங்க வெளியில வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறேன்னு துணிஞ்சு இறங்கும் போது மக்கள் அவங்கள பிடிச்சுக்கிறாங்க. இதுதான் வெறும் சினிமா கவர்ச்சி அப்படின்னு மட்டும் வச்சீங்கன்னா, கமலஹாசனுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கணும்ல, அவருக்கு இடம் கொடுத்துருக்கணும்ல. இல்லையே, அவரை வந்து இந்த நெட்டிஷன்கள் பண்ற கொடுமை இருக்கு பாருங்க, அரசியல் கோமாளி அப்படின்னு சொல்றாங்க. அவர் அறிவுல இத்தனையோடு இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. பொது வாழ்க்கையை விமர்சிக்காதீங்க. பொது வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கையை விமர்சிக்காம அவரை பாருங்க. அவரை மாதிரி அறிவுஜீவி விரல் விட்டு எண்ணலாம். அந்த மாதிரி சினிமா கவர்ச்சி தான் முக்கியம்னா, ஒரு காலத்துல கமல் 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 உயிரை விட்ட இளைஞர் சமுதாயம் எல்லாம் இருந்துச்சு, நான் பார்த்திருக்கேன். அப்படி இருந்தவரை இன்னைக்கு அரசியல் கோமாளியே இப்படி பேசித்தானே கேப்டனை தூக்கி கொடுத்தீங்க. இப்ப மறுபடி அவரை பிடிச்ச அரசியல் கோமாளி. அது என்னது? அவரை மாதிரி அறிவு இத்தனையோடு நமக்கு இருந்தா கூட நல்லா பழச்சுக்கிறலாம். நல்ல நேர்மையான மனுஷன்தான். அவர் வந்திருந்தா கூட நம்ம இப்போ சிஎம்மா இருக்கிறவர் அந்த தம்பி வரைக்கும் மாதிரி நடந்துக்கிற கூடியவர் அவர். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த கடைசிங்கிறத விட்டுருங்க. அவருக்கு உண்மையாலே உள்ளூர விஜய் சிஎம்மானது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். கமல் சார் அவருடைய தேவை இன்னும் கலைத்துறைக்கு தேவையா இருக்கு. அவருடைய தேவை கலைத்துறைக்கு தேவையா இருக்குங்கிற ரீதியில யோசிக்கலாம். எம்ஜிஆர் மாதிரி கிட்டத்தட்ட அவர் வந்து அந்த சினிமால அத்தனை விஷயங்களையும் நுணுக்கங்களையும் ஏன் இப்ப போய் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த ஆர்வம்லாம் அறிவு இருக்கிறவனுக்கு தான் வரும். எல்லாருக்கும் என்னை மாதிரி இல்லை நான் இந்த கோமாளின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வராது. என்ன அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவரு இறங்குனாரு, துணிஞ்சு இறங்குனாரு, நீங்க புடிச்சுப்பீங்க. ஏன்? அவர் அண்ணாமலை IPS அவரு வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பவே அவர் இறங்கலாம் இல்லையா?
அவரோட வேலையை திறந்துட்டு வந்து ஒரு கட்சியில தான் இணைஞ்சாரே தவிர அவர் தனியா நிக்கவே இல்லை. இணைஞ்சிரு அப்ப அவர் செஞ்சிருக்கலாம். அப்பவே அவருக்கு ஒரு கொஞ்சம் நல்ல பேர் இருந்தது. அந்த ஜனங்களும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனா அவர் வேற திசை மாறி போயிட்டு இப்ப அந்த மாதிரி ஏன்னா விஜய வேடிக்கை பார்த்திருக்காங்க. இப்ப சிஎம்மா இருக்கிறவரை வேடிக்கை பார்த்திருக்காங்க. அவருக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதா. அவருக்கு வெற்றியை தூக்கி கொடுத்த உடனே இப்ப எல்லாருமே நான் நின்று இருக்கேன், நான் வரேன், நீ வரேங்கிற மாதிரி சினிமால இருக்கிறவங்க கூட அப்படி. இன்னொன்னு ஐஏஎஸ் சகாயம் அவர்கள், அவர் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்கும் தெரியும். நல்லா கால் நடக்க முடியாம வீடே கதின்னு வாசல் படிய கூட தாண்ட முடியாம வெளிமுகங்களை என் மூஞ்சியைத்தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் மொபைல்ல உங்க முகங்களை தான் நான் பாக்குறேன். அவர் தன்னுடைய நேர்மையானவர், அவர் எப்படிப்பட்டவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் நுழைஞ்சிருக்கலாம் இல்லையா அரசியல்ல? இல்ல, அவரும் துணிஞ்சு இறங்கல. இவர் இறங்கினாரு, இடத்த பிடிச்சாரு. அப்புறம் ஒரு சீமானத ஒரு கோரிக்கை வச்சாரு பாருங்க, கஜானா காலி, ஒரு 6 மாசம் எனக்கு டைம் கொடுங்கன்னு. அதெல்லாம் வேணாம், எவ்வளவு டைம் எடுத்துக்கிறட்டுமோ எடுத்துக்கிறேன். படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு, வசதி இல்லாத பிள்ளைங்களுக்கு, அவங்க விரும்புற கல்வி, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நல்ல வைத்தியம், வசதி இல்லாதவங்களுக்கு இப்படி நிறைய தேவை இருக்கு. ஒரு கட்டமைப்புகள், ஒரு மாநிலம்னு இருந்தா, நாடுன்னு இருந்தா அதுக்குன்னு வேண்டிய கட்டமைப்புகள் நிறைய இருக்கு. அதை செய்யறதுக்கே அவர் நேரம் சரியாகும். இதுல இந்த ஓசியில கொடுக்கறதுக்காக டயம் கேட்கறது தேவையே வேண்டாம். அது எப்ப முடியுமோ கொடுக்கணும். தேவை இருக்குது, மக்களுக்கு தேவை. 5000 ரூபாய் கூட பெருசா தேவைப்படுறவங்களுக்கு தேவை இருக்கு. ஆனா நான் சொல்றேன், நானே எடுத்தது செலவு பண்ணாமலாம் இல்லை. ஆனா அதுக்காக ஒரு டைம் கேட்டெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தேவையான அளவு காலம் கேட்டு எடுத்துக்கிறட்டும். சமுதாயத்துக்கு மொத்தமா மக்களுக்கு செய்ய வேண்டியதுல கண்ணுங்க இருக்குமா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த முடிஞ்சா இந்த இலவசங்களை கொடுப்போம், அவ்வளவு. அதுக்கப்புறம் அவர் சிஎம்மா ஆன பிறகு சகாயம் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாரு. அவருக்கு ஏதோ பொறுப்பு கொடுக்கறதா பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா அவர் வேணான்னு மறுத்ததாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வெளிவர்றதுல இருந்த சிக்கல், அதனாலதான் ஜனங்க இவ்வளவு எமோஷனல் ஆனது. வெளிவர்றதுக்கு தாமதமானது, தடையானது, அதனாலதான் இப்ப பார்த்துட்டு அழுகுறாங்க. அது எனக்கே ஏன் அழணும்? எல்லாரும் டெய்லி அவரை டிவில பார்க்கலாம், மொபைல்ல பார்க்கலாம். அது ஏற்கனவே சொன்னேன். அந்த அளவுக்கு அவர் மேல இதா இருக்காங்க. இதே மாதிரிதான் எம்ஜிஆருடைய படமும் இதாச்சு. ஆனா அவர் படத்தை நிறைய தியேட்டருக்காரங்களே சப்போர்ட். அவர் படம் தேர்தலுக்கு முன்னாடியே வெளியாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நடிச்சாரு, 2-3 படம் சீமான பிறகு கூட நடிச்சாரு எம்ஜிஆர். அப்புறம் எழுந்த விமர்சனங்களால அதோட நிறுத்திட்டார். கொஞ்சம் விமர்சனம் வந்துச்சு, அதனால அவர் நிறுத்திட்டார். அது மாதிரி இவரும் இனி இந்த பொது வாழ்வுலே இருக்கலாம். மக்கள் அதை விரும்புறாங்க. இப்ப இந்த தம்பியும் சிஎம்மா இருக்கலாம், பொது வாழ்வுலே இருக்கலாம். வருஷத்துக்கு ஒரு படமா நடிக்கலாம்னா வேணாம். அது என்ன கிடைக்க போகுது? வருஷத்துக்கு ஒரு தடவை நான் நடிச்ச கோழி, அவர் வாங்காத புகழ், அதை போட்டு கொடுசெல்லாம் என்னை கூட்டிட்டு போ, மாமாவை காமிங்குது.
அதுக்கப்புறம் என்ன வேணும்? இன்னி என்ன புகழ் இருக்கு இதுல? அது பொது வாழ்க்கையில அவர் நல்ல பேர் நிறைய பேர் வாங்கி நல்ல தீர்க்காயுஷா இருக்கட்டும். அது போதும். என்ன சொல்றீங்க? ஏதோ எனக்கு தோணுச்சு சொல்லாது வெளியே வந்து பேச அதுக்கு வழி இல்லை. வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தேன். அதான் எப்பாவது உங்களோட 2 வார்த்தை பேசுறது. சரி, நாளைக்கு பார்ப்போம். வரட்டுமா? நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றதுக்காகத்தான் மெயினா வந்தேன். கொஞ்சம் தயக்கமா இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. சரி, வரட்டும். நாளைக்கு பார்ப்போம்.